வாழ்க நலத்துடன். இன்றைக்கி காலையில் வந்து ட்ராவலில் இருந்தனால எதுவுமே சாப்பிட முடியலங்க. ஸோ பஸ் வந்து இடையில நின்றனால ஒரே ஒரு டம்ளர் காஃபி மட்டும் தாங்க குடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மத்தியானம் வந்து கோயிலில் வந்து அன்னதானம் போட்டாங்கங்க. அது பொங்கலுக்காக ஊருக்கு போயிருந்தோமா, அங்கே வந்து கோயிலில் வந்து அன்னதானம் போட்டாங்க. சோறு, பருப்பு, ரசம், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கூட்டு, அப்பளங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. என்ன தான் நம்ம வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டாலும் அந்த கோயிலில் போகிற அன்னதானத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து அவ்வளோ தெய்வாமிர்தமாக இருக்குங்க. எத்தனை பேருக்கு கோயிலில் போகிற அன்னதானம் வந்து பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கான விடுகதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பெட்டிக்குள் கருப்பு வெள்ளை முத்து. பச்சை பெட்டிக்குள் கருப்பு வெள்ளை முத்து. நான் சாப்பிட்றப்பே சைடில் வந்து பசங்களுக்கும் சேர்த்து ஊட்டிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயிறு நல்லா ஃபுல்லாகவே இருந்துச்சுங்க. எதுவுமே திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு படுத்துட்டேங்க. இதான் நான் இன்றைக்கி சாப்பிட்டது. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் மோட்டிவேஷன் கொடுக்குங்க. ஸோ முடிஞ்ச ஒரு சின்ன லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.